ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு எம்கேஸ் லைஃப் ஸ்டைல். விவர்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை ஜூஸ் தான். ஸோ இந்த கருவேப்பிலையை பற்றி அனுபவிச்சவங்களால மட்டும்தான் நல்லாவே பேச முடியும். இந்த கருவேப்பிலையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் அந்த கருவேப்பிலையோட பெனிஃபிட்ஸ்லாம் அடைஞ்சிட்ருக்கோம். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதுவும் கிட்ஸுக்கு எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடு தான். இந்த மெத்தடில் தான் இன்றைக்கு வரைக்குமே நாங்கள் அந்த கருவேப்பிலையை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வர எப்படி இதை ஜூஸ் பண்ணலாங்கிறத சொல்கிறேன். இந்த கருவேப்பிலையை பொறுத்த வரைக்கும் நிறைய அயன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் டயட்டு அது இது எனக்கு கொழுப்பு குறைய மாட்டேங்குது, அடிவயிறு சதை குறைய மாட்டேங்குதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா 100% சொல்கிறேன், நான் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு அடி வயிற்று தொப்பை குறைஞ்ச காரணமே இந்த கருவேப்பிலை ஜூஸ் தான். நான் குடிக்கிற மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். கசக்காது, துவக்காது. ஒரு சூப் குடித்தா உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்குமோ ஸோ அந்த ஃபீலிங் இருக்கும். இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்ல வசீகரமான முகம் உங்களுக்கு இருக்கிறதுக்கும், நல்ல ஹேர்லாம் பளபளன்னு இருக்கிறதுக்குமே இந்த கருவேப்பிலை தான் யூஸாக இருக்கும். ஸோ ஒரு நாள் எடுத்தோம் 2 நாள் எடுத்தோம் அப்படியே எடுக்கக்கூடாது. இப்போ வாங்க, இப்போ இந்த கருவேப்பிலை ஜூஸ் செய்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, கருவேப்பிலையை உருவி வைக்கக்கூடாது. கருவேப்பிலை இன்றைக்கி காம்போடு அரைங்க. காம்புலையுமே அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. அப்புறம் பாருங்கள், சோம்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சின்ன சீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சால்ட் எடுத்திருக்கேன். இது மட்டும்தான் நமக்கு தேவை. இது அப்படியே தூக்கி மிக்ஸியில் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி நம்ம ஜூஸாக எடுக்க வேண்டியதுதான். வேறு எந்த பொருளும் நமக்கு இதுக்கு தேவை கிடையாது. எனி டைம் எப்பயுமே மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஒரு எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 8 மணிக்கு மேலே கூட நீங்கள் இந்த ஜூஸ் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜூஸ்னே சொல்ல மாட்டீங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூப் மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஜாரில் மாற்றி அதை நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம், சோம்பு, சின்ன சீரகம், சால்ட்டெலாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் இதில் ஒன்று ஆட் பண்ணி நல்லாவே கொஞ்சம் வாட்ரு ஊற்றி நல்லாவே இதில் நல்லா இந்த அரைச்சிடலாம். பாருங்கள், இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன எவ்வளோ செலவு பண்ணி உங்கள் அடிவயிற்று தொப்பையெல்லாம் நீங்கள் குறைக்க கஷ்டப்பட்டிருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஒரு 3 மந்த் இதை எடுத்து பாருங்கள். இன்ச் டேப் வச்சு ஃபஸ்ட்டு உங்களோட அந்த அடிவயிற்று பகுதியோட தொப்பையை இன்ச் எடுத்து அளந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் குடித்ததுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கொழுப்பு குறைஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் அயன் ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஹேர் க்ரோத் ஆகிருக்கும், ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாகவே இருக்கும். இந்த ஜூஸ் குடிச்சிட்டு அனுபவிச்சதுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட்டை என்னோட கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நல்லாவே நான் அதை அரைச்சிட்டேன். இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நான் தனியாக ஒரு பாத்திரத்தை ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். இந்த ஜூஸ் ஸ்பூன் 1 டம்ளர் நம்ம பெரியவங்களாம் எடுத்துகிட்டு ஸ்பூனை வச்சு நீங்கள் பசங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது டம்ளரில் கொடுத்தீங்கன்னா பசங்க குடிக்க மாட்டாங்க. சின்ன ஸ்பூன் வச்சு அதை கொடுத்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை மெத்தட்லேயும் வேணாலும் நீங்கள் ஜூஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது இன்சுலின் அளவு சீராக சுரக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். கிட்ஸ்க்கு முக்கியமாக கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.